Hi friends, நான் ஷோபனா சாந்தகுமார். வெல்கம் டு ஷோபனாஸ் கிச்சன் தமிழ். ஏற்கனவே நாங்கள் பிரின்சஸ் க்ரோனை வச்சு எப்படி ஒரு பர்த்டே கேக் செய்யலாம்னு சொல்லி பார்த்தனாங்க. ஆனால் இன்றைக்கு பிரின்ஸ் க்ரோனை வச்சு எப்படி ஒரு பர்த்டே கேக் செய்யலாம்னு சொல்லி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நீங்களும் வாங்க இந்த சிம்பிளான டேஸ்டியான பர்த்டே கேக்கை அதுவும் நாங்கள் வீட்டிலேயே எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல நாங்க இந்த பர்த்டே கேக்குக்கு தேவையான எழுத்துக்களை வெட்டி எடுப்போம். இப்ப பாருங்க, நாங்க எங்களோட பர்த்டே கேக்குக்கு தேவையான லெட்டர்ஸ் எல்லாம் வெட்டி முடிச்சிட்டோம். இப்ப இந்த பிரின்ஸ் க்ரோனை எப்படி செய்யணும்னு சொல்லி பார்ப்போம். இந்த க்ரோனோட அளவு உங்களோட கேக்கோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த க்ரோனை குறைஞ்சது 24 மணித்தியாலம், அதாவது ஒரு நாளைக்கு நல்லா காய விடுங்க. இப்போ நாங்கள் இந்த டின்னை எடுத்துட்டு திரும்பவும் இந்த க்ரோனை ஒரு நாளைக்கு நல்லா காய விடுவோம். இப்போ பாருங்க, எங்களோட க்ரோன் நல்லா ட்ரை ஆகி வந்திருக்குது. இப்போ நாங்கள் இதுக்கு கோல்ட் டஸ்ட் பூசிக்கொள்வோம். அதுக்கு முதல்ல கோல்ட் டஸ்டோட வோட்கா அல்லது பிராண்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க.
இப்போ பாருங்க, நாங்க இந்த பர்த்டே கேக்குக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வாங்க இந்த கேக்கை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யறதுன்னு சொல்லி ஏற்கனவே என்னோட சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். விருப்பம்னு சொன்னா நீங்களும் பாருங்க. இப்போ இந்த கேக்கை நாங்கள் பட்டர் க்ரீமால் கவர் பண்ணி கொள்ளுவோம். ஏற்கனவே நாங்கள் இந்த பட்டர் க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பம்னு சொன்னால் நீங்களும் பாருங்க. இப்போ நாங்கள் இந்த கேக்கை ஃபொண்டன்ட் ஐசிங்கால் கவர் பண்ணுறதுக்கு முதல் குறைஞ்சது அரை மணித்தியாலம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுப்போம்.
பர்த்டே கேக் ரெடி ஆயிட்டது. நீங்களும் உங்களோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இப்படி ஒரு பர்த்டே கேக்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச கலர்ல வீட்டிலேயே செய்து கொள்ளலாம். உங்களுக்கும் இந்த பர்த்டே கேக் பிடிச்சிருக்குமென்னு நம்புறேன். நீங்களும் உங்களோட வீட்டில் இப்படி ஒரு பர்த்டே கேக்கை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.